தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு பக்கம் ஈரான் கான்ஃப்ளிக்ட் தலையை வெடிக்கிற மாதிரி பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் லெபனான் கிரைசிஸ் இன்னும் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஈரானில் கல்வி நிலையங்கள் மேலே அமெரிக்க படை இஸ்ரேல் படை தாக்குதல் நடத்துச்சுன்னு சொல்லிட்டு ஈரான் மீடியா ஒரு ஃபோட்டோ வீடியோ வெளியிட்டு இருந்தாங்களே, அப்படி அவங்க வெளியிட்ட ஒரு ஃபோட்டோ தான் இது பார்த்துட்டு இருக்கீங்க. ஈரானோட பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆக்சுவலாக இந்த இடத்துல மெடிக்கல் ப்ரொசீஜர் சார்ந்து ரொம்ப முக்கியமான இடமா கருதுவாங்க ஈரானில். அப்பேற்பட்ட இந்த இடத்த அவங்க அடிச்சிட்டாங்க. இந்த இடம் எங்கள் பாவம் பண்ணிச்சு. வேக்சின் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இங்கே தான் நடக்கும், அதிலே அடிச்சு வச்சிருக்காங்கன்னு ஈரான் அந்த டைமில் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ அடிப்பட்டாலும் பரவாயில்லைங்க, எங்கள் நாட்டு மக்கள் நாங்கள் காப்பாற்றி ஆகணும்ல, அதனால் இந்த பாஸ்டர் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் பழையபடி வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேக்சின் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இதையே ஆரம்பிச்சிட்டோம். வேக்சின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணப்படுற வேக்சின்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ப்ராசஸ் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஈரான் இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த ஹெப்படைட்டிஸ் அப்புறம் ரேபிஸ் வேக்சின்ஸு இதெல்லாம் உருவாக்குற வேலை ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கிறதா அவங்க இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தலைமையில் ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங் இப்போ கண்டக்ட் பண்ணப்படுறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு அமெரிக்க ஊடகங்கள் சைட்லேருந்து. பெரிய தலைங்க டொனால்ட் ட்ரம்ப், ஜேடி வான்ஸ் இன்னும் பெரிய தலைங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம்னு சொல்லப்படுது. எதுக்காக அப்படின்னா, ஈரான் விவகாரத்தில் ஒரு முக்கியமான முடிவை அமெரிக்கா எடுக்கவிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஈரான் ஏற்கனவே புது ப்ரொப்போசலை சப்மிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கொடுத்த கண்டிஷன்ஸ்லாம் எங்களால் தோதுபட முடியாதுங்க, இந்த நியூக்ளியர் சம்மந்தமாக பேசுகிறீங்க, அப்புறம் ஹார்மோஸ் சம்மந்தமாக என்னென்னமோ சொல்லி டிமாண்ட்ஸு எங்களால் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஒன்று புதுசாக உருவாக்கியிருக்கோம் இந்த ப்ரொப்போசல், இதை பாருங்கள், ஓகேனா பேசுவோமே அப்படின்ற மாதிரி ஈரான் அதை சப்மிட் பண்ணியிருக்கு. ஸோ இது சார்ந்து ஃபுல்லாக இந்த ஒரு மீட்டிங்கில் கன்சிடர் பண்ண போகிறாங்க. அது என்ன முடிவாக இருக்க போதுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த நேரத்துலையும் இந்த பிரெண்ட் க்ரூடோட விலை இருக்குல்ல, மேலே போயிட்டுருக்கு. $107.50 இப்போ ஒரு பேரல் பிரெண்ட் க்ரூடோட விலை இந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கூட்டத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா விலை சரியும், இல்லைனா இது திரும்ப மேலே போகும். இதோட இம்பாக்ட் இந்தியாவுக்கு பெருசாக வரலையே ப்ரோ, நமக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? பெட்ரோல் பங்கில் பெருசாக பெட்ரோல் இல்லை, தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அங்கே மக்கள்லாம் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வண்டிலாம் கிலோமீட்டர் கணக்கு நிற்க வச்சிருக்காங்க, அவ்வளோ தூரம் போகுது கியூ. ஆந்திராவில் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம இப்போ விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். விஷயம் இன்னும் சார்ட் அவுட் ஆகல. இந்தியாவோட பல பகுதிகளிலையும் இதை பார்க்க வாய்ப்பு இருக்குது. சதர்ன் லெபனானோட இந்த டேபே அப்படின்ற பகுதியில் IAF ஹெலிகாப்டர் ஒன்றுங்க, இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதோட ஹெலிகாப்டர் ஒன்று, அது அங்கே இருக்க இஸ்ரேல் ட்ரூப்ஸை ஃபுல்லாக எவாக்குவேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹெஸ்புல்லா அடிச்சிருக்குங்க, ட்ரோன்ஸை வச்சு அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகள் இப்போல்லாம் அப்படியே வெளியே வந்திருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பதப்பதைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லெபனானில் சீஸ்ஃபயர் ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சுல, ட்ரம்ப் பெருமிதமாக அறிவிச்சார்ல, அது என்டையராக கொலாப்ஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இல்லை, என்டையராக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் படை இந்த டன்னல்ஸ் அடிச்சு காலி பண்ணுற வேலையும் ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. אנחנו כוח של סיירת גולני, מצאנו פה בין חדרי הילדים, במיטות, בחדרים, כמות אמל"ח לא נורמלית של האויב, שבחסות הצעצועים והמיטות והחדרי הילדים משתמש באמל"ח כנגד כוחותינו, מסתתר ומתמגן מאחורי חדרי הילדים וכל מה שאתם רואים כאן בעצם. லெபனானோட ஆட்சித் அல் குசேர் இந்த பகுதியில் வெப்பன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன தெரியுமா பியூட்டின்னு அவங்க சொல்கிறாங்க IDF, ஏங்க இது வந்து டெடிக்கேட்டான ஒரு வெப்பன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது, இந்த குழந்தைகளுக்கான ரூம் இது. அந்த ரூமை கூட இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் ஃபுல்லாக வெப்பன்ஸை சேர்த்து வைக்கிற இடமா மாற்றிருக்காங்கன்னு வீடியோ பதிவோடு வெளியிட்டு சொல்லியிருக்காங்க IDF. இப்போ
கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிற்பாடு இந்த ஈரானோட விமானங்கள் அண்டை நாடுகளை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. 2 மாதங்களுக்கு பிற்பாடு. ஏன்னா அமெரிக்க படை இஸ்ரேல் படையும் போட்டு ஒரு வழியாக்கனால ஈரானை. அதுக்கப்புறம் இந்த நஜாஃப் ஏர்போர்ட் இருக்குல்ல, ஈராக்ல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அங்கே வந்த ஈரான் விமானத்தை அவங்க உற்சாகமாக வரவேற்றிருக்காங்க. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ், அவரோட வேலை இப்போ என்ன, பேச்சுவார்த்தை சார்ந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும், சுமூகமாக பேச்சுவார்த்தை முடியணும், ஈரான் எதிர்பார்க்குற டிமாண்ட்ஸ் எல்லாமே அமெரிக்கா ஒத்துக்கணும். இவ்வளோ முக்கியமான டாஸ்க்கை சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்காருல அங்கே அந்த வகையில் ஒமான் போயிருக்காரு. அங்கே ஃபாரின் மினிஸ்டர் சந்தித்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அங்கேருந்து அவரோட பயணத்தை எது வரைக்கும் நீட்சியாக கொண்டு போயிருக்காருன்னா ரஷ்யா வரைக்கும் போயிருக்காருங்க. விளாடிமிர் புட்டினை சந்திக்கிற வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு. ஸோ அவரே சந்திச்சு இந்த விஷயங்கள் சார்ந்து முறையிட போகிறாப்புல இந்த அமெரிக்கா ஈரான் கிரைசிஸ் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி. அண்ட் இதுக்கு மத்தியில் சவுதி, கத்தார், எஜிப்த், பிரான்ஸ்னு இத்தனை நாடுகளை சேர்ந்தவங்க கிட்டேயும் அப்பாஸ் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எம்எஸ்சி பிரான்சிஸ்கா அண்ட் எப்பமினாண்டஸ், இந்த 2 கப்பல்கள் இருக்குல்ல, அதாவது 2 இஸ்ரேலி லிங்க்டு கண்டெய்னர் ஷிப்ஸு. இஸ்ரேலி இல்லைனா அமெரிக்கன் லிங்க்டு வந்துட்டாலே அந்த கப்பல்களை சீஸ் பண்ணுறவங்கள ஐஆர்ஜிசி நேவி அதை தான் இப்போ பண்ணியிருக்காங்க. சீஸ் பண்ணப்பட்ட அந்த 2 கப்பல்களையும் ஹார்மூஸில் அவங்க ஆங்கர் பண்ணியிருக்கிறத அவங்க வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. عزت و اقتدار جمهوری اسلامی ایران، پرچم مقدس ایران بر روی کشتی صهیونیستی اسرائیلی به اهتزاز در اومده توسط خدمه و اون رو به اهتزاز در آوردن و به اگر باز با خطا کنید همین آبها در همین آبها مدفون خواهید شد. تو بود تمام همکاره ها. اینجا بیاد نگه توقیف کشتی کانتینربر جمهوری اسلامی ایران کرده بودند. این کشتی کانتینربر متعلق به رژیم صهیونیستی توقیف شده.
போல வீடியோஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு குழப்பம் வருதுல, ஹார்மோஸ் உண்மையில யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு வினா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. டொனால்ட் ட்ரம்ப்பை நோக்கி ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் இப்போ முன்னெடுக்கப்பட்டுச்சுல, அந்த சஸ்பெக்டை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த சஸ்பெக்ட் பயன்படுத்தின உடை ஐடிஎஃப்பை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு புதுசாக இப்போ ஒரு குழப்பத்தை பல பேர் கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு கடத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்க ட்ரம்ப்பை ஒருவேளை இஸ்ரேல் போடுதலை ட்ரை பண்ணுதோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சந்தேகத்தோடு நீங்கள் எந்த அளவுக்கு உடன்படுறீங்க? இதை பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல், அமெரிக்கா தான் உங்களை காத்துட்டு இருக்க ஒரே கவசம், அது டொனால்ட் ட்ரம்ப். அவரை தூக்குற அளவுக்கு இஸ்ரேல் யோசிக்குமா என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.